புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் விமன்ஸ் டே. இது நாள் வரைக்கும் நான் வாசித்ததில் எனக்கு பிடிச்சமான பெண்ணியம் சார்ந்த புத்தகங்களை தான் வந்து இந்த வீடியோவில் நான் ரெக்கமெண்ட் பண்ணலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பெண் எனும் பகடக்காய், ஜீவசுந்தரி அவர்கள் எழுதினது. இது வந்து ஹெட் ஸ்டோரி வெளியிட்டது. 30 வாரங்கள் வந்து ஹிந்து நாளிதழில் எழுதியிருப்பாங்க. அதைத்தான் வந்து 10 வருஷம் முயற்சிக்கு பின்னாடி புத்தகமாக வந்து வெளிவந்திருக்கும். நிறைய விஷயங்கள் இதில் பேசியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த சந்தோஷத்தை விட நார்மல் டெலிவரியா இல்லை சி செக்ஷனா அப்படிங்கிற விஷயத்தான் அதிகமாக பேசுகிறாங்களே தவிர அந்த குழந்தைய வந்து அவ்வளோ வார்மாக வெல்கம் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பற்றி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பராமரிப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க. பெண்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் எடுத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு பசங்க எடுத்துக்கிறது இல்லை அந்த பராமரிப்பு விஷயங்களை. இப்போ பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லலை, பட் ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக எல்லோரும் வாசிக்க வேண்டிய புத்தகம். என்னுடைய டாப் ஃபேவரட்னா பெண்ணியம் சார்ந்த புத்தகங்களில் இப்போ வரைக்கும் நான் வாசித்ததில் கண்டிப்பாக இந்த புத்தகம் சொல்லுவேன். செகண்டாக நான் சொல்லணுன்னா துப்பட்டா போடுங்க தோழி, கீதா இளங்கோவன் அவர்கள். அது வந்து எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். மற்ற புத்தகம் படிக்காட்டி கூட அது படித்தா ஓரளவுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். அது கண்டிப்பாக பசங்க பொண்ணுங்க எல்லாருமே வாசிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். தேர்டு வந்து இது ஃபெமினிசமா அப்படிங்கிறத விட ஸ்ட்ராங் ஃபீமேல் சென்ட்ரிக் கேரக்டர் உள்ள ஒரு புக்கு. அது 7 Husbands of Evelyn Hugo. எழுதினவங்க வந்து டெய்லர் ஜென்கின்ஸ் ரீட். இது வந்து எனக்கு அவங்க ஒரு புவர் பேக்ரவுண்டில் இருந்து லைம்லைட்டில் ஒரு ஹாலிவுட்டில் ஒரு பெரிய லெவலுக்கு போயிருப்பாங்க. அந்த லைம்லைட்டில் இருக்கிறதுக்காக அவங்க 7 டைம்ஸ் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கலாம். LGBTQ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரும். பட் ஒரு விமனை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதின விஷயம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிது. அது வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான புக்கு. கண்டிப்பாக எல்லாருமே வந்து ரீட் பண்ணலாம். இது எல்லாம் தான் வந்து என்னுடைய ரெக்கமெண்டேஷன் விமன்ஸ் டேக்காக. நான் வந்து ஒரு 2 புத்தகம் வாசிக்கணும்னு எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் கண்டிப்பாக வாசிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். என்ன புக் அப்படின்னா, மருதன் அவங்க எழுதுனா தேவதைகள், சூனியக்காரிகள், பெண்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகமும், இன்னொன்று வந்து சண்டைக்காரிகள் அப்படிங்கிற புத்தகமும். நீங்கள் வந்து என்னென்னலாம் ரீட் பண்ணலான் இருக்கீங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.